வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேப்பங்கிழங்கு மசாலா கறி. சேப்பங்கிழங்கு, ஆர்பி, கொலக்கேசி, அது எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த கறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி கூட, சாதத்து கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக தயிர் சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணோடனே அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. இல்லைனா நேராக கொதிக்கிற தண்ணியில் போட்டு சாஃப்டாக ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கிழங்குலேருந்து தோலை நீக்கிட்டு நம்ம ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தின்னாகவும் ஸ்லைஸ் பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ்க்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண கிழங்கை நம்ம மேரினேட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொடிகளை வச்சு தான் இன்றைக்கி நான் மேரினேட் பண்ண போகிறேன். இது கூடவே நம்மளுக்கு பெரிய வெங்காயம் 1, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 8லேருந்து 10 தான் தேவைப்படும். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் சின்ன பிஞ்ச் புளி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் புளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, இல்லைனா முழு புளியே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேக வச்சு கட் பண்ணி வச்சுக்கிற சேப்பங்கிழங்கை அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். பாயில் பண்ண சேப்பங்கிழங்கில் கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கும், பட் குக் பண்ண உடனே அது போயிடும். இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் உப்புலேயே ஒரு சிட்டிக்கை மிளகாய் பொடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அது சேர்த்துக்கிறேன். கிழங்கில் பார்த்திங்கன்னா வாய்வுத்தன்மை இருக்கும், அதனால் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடிகள்லாம் சேப்பங்கிழங்கோடு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கை போட்டு நீங்கள் ஜென்டலாக குழையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் நல்லா சீக்கிரமாகவே மேரினேட் ஆகிடும். மிக்ஸ் பண்ணும்போது குழைச்சி விட்டுறாதீங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இடிகளில் ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் போட்டு 1க்கு 2 இடித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு டேஸ்ட் உண்டு, பெரிய வெங்காயத்துக்கு தனியாக ஒரு டேஸ்ட் உண்டு. இதே ரெசிபியை நீங்கள் கருணக்கிழங்கில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். வாழைக்காய்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃப்ளேவர் உண்டு, பெரிய வெங்காயத்துக்கு தனியாக ஒரு ஃப்ளேவர் உண்டு. இந்த ரெசிபிக்கு நம்ம 2 வெங்காயமே யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து நான் பொடிப்படியாக நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அந்த கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சிட்டிகை அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சமாக வதங்கட்டும். நம்ம சேனலில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேப்பங்கிழங்கு ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபீஸில் நான் வெங்காயம்லாம் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயமும் இதே எண்ணெயிலே வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வதங்கிடும். வெங்காயம் நல்லா சாட்டையாகி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்கலை. அதெல்லாம் சேர்த்தோன்னா ரொம்ப ஓவர் பவரிங்காக நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஆகிடும். நான் கொஞ்சம் ரஸ்டிக்காக சவுத் இந்தியன் ஸ்டைலில் வச்சுக்கணுங்கிறதுனால சோம்பெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது நீங்கள் கொஞ்சம் லூஸாக தண்ணியாக பண்ணிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கெலாம் பண்ணுறீங்கன்னா ஒரு தக்காளி அரைச்சி விட்டுக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயிலே கடலை மாவு சேர்த்துட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். கடலை மாவு சேர்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக கறியாக இல்லாமல் கொஞ்சம் குழகுழப்பு தன்மை கம்மியாகி உங்களுக்கு நல்லா கிரேவியாக வரும். கடலை மாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு பீசஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேமை ஸ்லோ டு மீடியம் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் லேயர் ப்ரௌன் ஆகிடும். அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும். ரோஸ்டாக உங்களுக்கு அது ஸ்டிக்கினஸும் கம்மியாகிடும். ஸோ நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால அந்த அவுட்டர் மசாலாஸ்லாம் கடலை மாவு உங்களுக்கு சீல் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.